இது மட்டும் போதுமா? இல்லை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த ஏகத்துவ எழுச்சி இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்தை ஆள வேண்டும். அதற்கு நம்ம போக வேண்டிய தூரம் ஏராளம். இன்னும் போகணும், இன்னும் போகணும். எவ்வளவு அடி வந்தாலும், எவ்வளவு உதவி வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், நபி அவர்களும் இப்ராஹிம் நபியும் எப்படி துணிந்து நின்று இந்த ஏகத்துவத்தை பேசினார்களோ, தௌஹீத் கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு சேர்த்தார்களோ, அந்த நெஞ்சு உணர்த்தோடு, அந்த உறுதியோடு இந்த கொள்கைகளை அகிலம் முழுவதும் கொண்டு போவோம். எவன் படித்தாலும், எவன் தூக்கினாலும், எவன் ஒடுக்குமுறை செய்தாலும், எவன் நம்மை கடுமையாக அடக்குமுறை செய்தாலும், எந்த அடக்குமுறைக்கும் பயப்பட மாட்டோம், அஞ்ச மாட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே ஏகத்துவம் கண்ட எழுச்சி என்ற ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. இந்த தலைப்பிலே தமிழகத்திலே ஏகத்துவ பிரச்சாரங்கள், அதனுடைய ஆரம்ப கட்ட நிலைப்பாடுகள் எப்படி இருந்தது என்பதனையும், அதற்கு பின்னால் இந்த எழுச்சி மிகுந்த இந்த கொள்கை மக்களுக்கு மத்தியிலே என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதனையும், இந்த கொள்கையின்பால் ஈர்க்கப்பட்டு இந்த கொள்கையிலே வாழுகின்ற நாம் எதிர்காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் விளக்குவதற்குத்தான் இந்த தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி நீங்கள் சென்றீர்கள் என்றால், இந்த ஏகத்துவத்தை சொன்ன அந்த மக்கள் எவ்வளவு இன்னல்களையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்தார்கள் என்பது இன்றைய தலைமுறைக்கு நிறைய பேருக்கு தெரியவில்லை. ஏதோ ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டில் நாம் கலந்து கொண்டோம், பங்கு பெற்றோம், அங்கு சொல்லப்பட்ட செய்திகளை நம்முடைய காதுகளிலே ஏந்தினோம் என்ற அளவுக்குத்தான் செல்கிறோம் என்றால், இதனுடைய அடித்தளங்கள், இதற்காக வேண்டி பாடுபட்டவர்கள், அவர்கள் செய்த அந்த தியாகத்தை கொஞ்சம் நம்ம நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும். இதே புதுக்கோட்டை மாவட்டத்திலே ஒரு நேரத்திலே தௌஹீதை சொல்வதற்கு ஒருவர் கூட இருக்கவில்லை. வெளிநாடுகளிலே சில சகோதரர்கள் வாழ்கின்ற அந்த நேரத்திலே அவ்வப்போது ஊருக்கு வருகின்ற பொழுது சின்ன சின்ன தெருமுறை கூட்டத்தை போடுவார்கள், ஒரு பெண்கள் பயான் நிகழ்ச்சியை நடத்துவார்கள், அல்லது அவர்களுடைய வீடுகளிலே திருக்குர்ஆன் வகுப்பை நடத்துவார்கள். இதுதான் அது போன்ற ஒரு நிலையை அவர்கள் இருக்கும் போதே இங்கே இருக்கக்கூடிய இன்ன பிற இஸ்லாமியர்கள் கடுமையான வழக்குகளை பதிவு செய்தார்கள். காவல்துறையிலே பொய்யான வழக்குகளை கொடுத்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், இவர்கள் அத்தனை பேர்களுமே தீவிரவாதிகள். யார்? தௌஹீதை, ஏகத்துவத்தை பேசிய நம்முடைய சகோதரர்களுக்கு காவல்துறையிலே சொல்லி புகார் வழங்கப்பட்ட அந்த செய்தி என்னவென்றால், தீவிரவாதிகள். இவர்கள் எல்லாருமே இஸ்லாத்திற்கும் மாத்திரமல்ல, இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிரானவர்கள். இப்படியெல்லாம் பல்வேறு வழக்குகள். நம்முடைய சகோதரர்கள், குறிப்பாக இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்த பல்வேறு சகோதரர்கள் இதையெல்லாம் அனுபவித்தார்கள். ஒருவர் நம் கொள்கையை சார்ந்தவர் இறந்து விட்டார் என்றால் அவரை தௌஹீதின் அடிப்படையிலே, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே அடக்கம் செய்ய முடியாது. அதற்கு பல்வேறு விதமான எதிர்ப்புகள், இப்படி ஏராளமான எதிர்ப்புகள் சொல்லிக்கொண்டே போகலாம். இவ்வளவு எதிர்ப்புகளையும் தாண்டித்தான் இறைவனுடைய பேரருளால் இதே மாவட்டத்திலே ஏகத்துவ எழுச்சி மாநாடு என்ற அடிப்படையில்
இந்த சகோதரர்கள் இப்பொழுது நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஏன் இவ்வளவு பெரிய கஷ்டங்கள் ஆரம்ப காலகட்டத்தில்? ஏன் இவ்வளவு பெரிய எதிர்ப்புகள்? தமிழ்நாட்டிலே பல்வேறு பகுதிகளிலேயும் இருந்த எதிர்ப்புகள் தான். அதே போன்றுதான் இந்த மாவட்டத்திலேயும் இருந்தது. ஆனால் இவ்வளவு எதிர்ப்பையும் தாண்டி இந்த ஏகத்துவம் வளர்ந்து சாதித்த அந்த சாதனைகள் என்ன? எதற்காக வேண்டி நம்மை இவ்வளவு கடுமையாக எதிர்க்க வேண்டும்? தீவிரவாதிகளை போன்று சித்தரித்தார்களே. ஊரிலே உலகத்திலே ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துவிடும் என்றால் அதற்கு நம்முடைய பெயரைத்தான் பயன்படுத்தி கற்பனையான பொய்யான திட்டமிட்டு செய்திகளை பரப்பி நம்மளை குற்ற பரம்பரையாக ஆக்கினார்களே. ஏன் தெரியுமா? இந்த ஏகத்துவம் இன்றைக்கு பல்வேறு சாதனைகளை செய்திருக்கிறது. இந்த சாதனைகளை தடுப்பதற்குத்தான். தடுத்தார்கள், தடுக்க முற்பட்டார்கள். ஆனால் அவர்களால் ஜெயிக்க முடியவில்லை. இதுதான் யதார்த்தமான உண்மை. இன்றைக்கு இந்த ஏகத்துவத்தின் மூலமாக இந்த ஏகத்துவவாதிகள், இந்த கொள்கையை சார்ந்தவர்கள் முதலாக அவர்கள் பெற்ற மிகப்பெரிய எழுச்சி என்ன தெரியுமா? மார்க்க அறிவு, மார்க்கத்தை பற்றி உள்ள தெளிவு. எது மார்க்கம், எது மார்க்கம் இல்லை, எது இஸ்லாம், எது இஸ்லாம் இல்லை. இந்த சிந்தனையை தௌஹீத்வாதிகள் மாத்திரமல்ல, இன்றைக்கும் தௌஹீதை எதிர்க்கக்கூடியவர்கள் உட்பட இந்த சிந்தனையை அவர்களும் பெற்றிருக்கிறார்கள். கடைபிடிக்கவில்லையே தவிர நம்மை எதிர்க்கக்கூடிய சகோதரர்களிடத்திலேயும் இந்த எழுச்சி, மார்க்கம் என்றால் என்ன, எது இஸ்லாம் என்ற இந்த எழுச்சி எல்லா மக்களிடத்திலேயும் சென்று சேர்ந்திருக்கிறது. எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் கடந்த கால நிகழ்வுகளை சுட்டி காட்டினார்களே. இங்க இருக்கக்கூடிய ஆலிம்கள் மக்களுக்கு மத்தியில் எதை பேசினாங்க? மார்க்கம் என்ற பெயரில் அவர்கள் சொல்லி சென்ற கருத்துக்கள் எல்லாம் எங்க? உங்களுக்கு தெரியுமா? ஒரு நேரத்தில் மார்க்கம் என்றால் புகாரி என்ற ஹதீஸ் இருக்காது, முஸ்லிம் என்ற ஹதீஸ் இருக்காது. ஏன்? வேத வரிகளாக இருக்கக்கூடிய திருக்குர்ஆனுடைய வசனங்கள் இருக்காது. ஆனால் இன்றைக்கு மதுஹபை பின்பற்ற வேண்டும் என்று பேசக்கூடியவர்கள் கூட, மதுஹபை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் குர்ஆன்ல இருந்து ஆதாரத்தை காட்டுவாங்க. அந்த ஆதாரம் சரியா தப்பா என்பது தனி விஷயம். ஆனால் அவர்கள் எடுத்து காட்டக்கூடிய ஆதாரம் மதுஹப் நூல்ல இருந்து எடுத்து காட்ட மாட்டாங்க. மதுஹபை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் குர்ஆன்ல இருந்து ஒரு வசனத்தை எடுத்து காட்டுவாங்க. இறைவனே மிகப்பெரியவன். ஒரு நேரத்தில் வாயை திறக்காமல் இருந்தவர்கள், நம்மை எள்ளி நகையாடியவர்கள், நம்மை புழுவாக பூச்சியாக பார்த்தவர்கள், நசுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு கட்டத்திலையும் துடியாக துடித்தவர்கள், இன்றைக்கு அவர்களுடைய நிலை எப்படி மாறி போய்விட்டது என்றால், மதுஹபுகளை பின்பற்ற வேண்டுமா, தர்காவுக்கு செல்ல வேண்டுமா, கொடிகளை ஏற்ற வேண்டுமா, தாயத்துகளை போட வேண்டுமா, எதற்கு எடுத்தாலும் கதைகளை ஆதாரமாக சொன்னவர்கள் இன்றைக்கு பொய்யான அல்லது தவறான புரிந்து கொள்ளப்பட்ட வசனங்களை ஆதாரமாக காட்டினாங்க. ஏன்? ஒரு நேரத்தில் கதைகளை சொன்னமே, அந்த அவுலியா கிட்ட போ உனக்கு புள்ள பிறக்கும், இந்த அவுலியா கிட்ட போ உன்னுடைய நோய் தீரும், இந்த அவுலியா கிட்ட போ உன்னுடைய வியாபாரத்தில் பரக்கத்து ஏற்படும், இந்த நாதாவிடத்தில் போ உனக்கு ஆரோக்கியம் ஏற்படும், இந்த அவுலியாவுடைய கபூர்ல பாஸ்போர்ட் கொண்டு போய் வை உனக்கு வெளிநாட்டு வேலை ஏற்படும் என்றெல்லாம் கதைகளை சொன்னார்களே. இப்ப பேச முடியுமா? தமிழகத்தில் இந்த சிந்தனை இன்னைக்கு எடுபடுமா? அவுலியாக்களுடைய தலைமாட்டிலே பாஸ்போர்ட்டை வைத்தால் எனக்கு அரபு நாடுகளிலேயே மிகப்பெரிய வேலை கிடைக்கும் என்று நம்பினார்களே. பெரும் கூட்டங்கள் அங்கே கொண்டு போய் பாஸ்போர்ட்டுகளை வைத்தார்களே, தவம் கிடந்தார்களே, ஒவ்வொரு இடத்திலேயும் போய் பிள்ளைகளோடு குடும்பத்தார்களோடு சேர்ந்து தர்காவிலே படுத்து உறங்கினார்களே. இன்றைக்கு அது குறைஞ்சி இருக்கா இல்லையா? முற்றிலும் ஒழிந்து விட்டது என்று சொல்லவில்லை, முற்றிலும் அழிந்து விட்டது என்று நாங்கள் பேசல.
ஆனால் இன்றைக்கு இந்த செயல்பாடுகள் கட்டுப்பாட்டுக்குள் வந்து இருக்கிறதா இல்லையா? இந்த ஏகத்துவம் எழுச்சி கண்ட மிக பிரம்மாண்டமான ஒரு அற்புதமான இறைவன் வழங்கிய ஒரு எழுச்சி இல்லை என்று யாரும் மறுக்க இயலாது. ஒரு நேரத்திலே ஜும்மா மேடைகளிலே கதைகளை தவிர வேற எதையும் பேச மாட்டார்கள். அந்த கதையை தான் ஒவ்வொரு இடத்திலையும் பேசுவார்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? இன்றைக்கும் சொல்வார்கள் ஒன்னு ரெண்டு பேரு. ஆனா ஒரு நேரத்தில் இதுதான் மிக பிரம்மாண்டமாக இருந்தது. முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி அவரை கடவுள் ரேஞ்சுக்கு வைத்திருந்தார்கள். அவரை மாதிரி ஒரு கடவுள் உலகத்தில் இல்லை என்ற அளவுக்கு சொல்லி வைத்திருந்தார்கள். அவுலியாக்களுக்கெல்லாம் மகா மேலான தலைவராக இருக்கக்கூடியவர் முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி. அந்த ஜீலானியை பற்றி ஒரு கதையை சொன்னாங்க அன்னைக்கு. என்ன கதை? ஒவ்வொரு மாதமும் இருக்குதுல்ல, ரஜபு மாசம், ஷாபான் மாசம், ரமலான் மாசம், ஷவ்வால் மாசம், இப்படி வருகின்ற ஒவ்வொரு மாதமும் அந்த மாதம் பிறப்பதற்கு முன்னாலேயே முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானிட்ட போய் அனுமதி கேட்குமா, பேசுமா. மாதங்கள் வந்து முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானிட்ட பேசும். பார்த்தீர்களா? முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானுடைய மகிமையை பார்த்தீர்களா? என்றெல்லாம் பேசினாங்களே, இன்னைக்கு பேச முடியுமா? எடுத்த எடுப்புல நம்முடைய குழந்தைகள், சின்ன சின்ன பிள்ளைங்க, அசரத்து நீங்க சொன்ன கதை கேட்பதற்கு ரசனையாக இருந்தது, ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஆதாரம் காட்டுங்களேன். ஆதாரம் எங்கே இருக்கிறது கேட்கிறாங்களா? அதனாலதான் அத்தனை பேருக்கும் கடுமையான கோபம். நம்முடைய ஜமாத்து இந்த ஏகத்துவம் ஏற்படுத்திய மிகப்பெரிய எழுச்சி இந்த மார்க்க சிந்தனை. எவர்கள் சொன்னால் வாயில இருந்து வருகின்ற அத்தனை வார்த்தைகளும் மார்க்கம் கிடையாது. ஒரு நேரத்தில் ஆலிம் சாக்கள் சொன்னால் அதுதான் வேத வாக்கு. அதுலயும் உயர்ந்த பெரிய அஜர்த்துமார்கள் சொல்லிவிட்டார்கள் என்றால் அதுல மாற்று பேச்சே கிடையாது. அந்த அசரத்தை சொல்லிட்டாரு, இந்த அசரத்தை சொல்லிட்டாரு. ஜமாத்துல் உலமா தீர்மானம் போட்டு விட்டது. இன்னைக்கு சொல்ல முடியுமா? போடுறாங்க, ஒன்னு ரெண்டு இடத்துல தீர்மானம் போடுறாங்க. மக்களிடத்தில் அது செல்லுபடியாக ஆகுதா? இதே ஜமாத்துல் உலமா தானே ஒரு நேரத்தில் ஊர் நீக்கம் பண்ணணும் என்று பேசினாங்க. தௌஹீத்வாதிகள் அத்தனை பேர்களுமே ஒடுக்க வேண்டும் என்று பேசினார்களே. தௌஹீத்வாதிகள் அத்தனை பேர்களுமே ஜெயிலில் அடைக்க வேண்டும் என்று பேசினார்களே. ஆனா இப்ப பேச முடியுதா? ஏன்னா நம்ம கேட்கறது இல்ல, அந்த ஜமாத்தை சார்ந்த கொள்கை சகோதரர்களே கேட்பார்கள், கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அதனாலதான் இவ்வளவு எழுச்சி ஏற்பட்டதின் காரணத்தினாலதான் நீங்கள் இன்னொரு பக்கத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இதனுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும். என்ன யதார்த்தம் தெரியுமா? இன்னைக்கு தமிழகத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 80களில் 90களில் 2000 எவ்வளவு எதிர்ப்பு இருந்துச்சோ அந்த எதிர்ப்பு இன்னைக்கு சுத்தமா இல்லை. ஒன்னு ரெண்டு ஊர்ல இருக்கு, நிறைய ஊர்ல எதிர்ப்பு இல்லை. அவங்க பேசாம ஒதுங்கிட்டாங்க. ஒதுங்கிட்டாங்கன்னா என்ன ஒதுங்க வச்சது என்னது? ஏகத்துவம் தான், தௌஹீதுடைய எழுச்சி தான். ஏன் எல்லாரும் கேள்வி கேட்கிறான், ஜனாசா அடக்க கூடாதுங்கிற, ஏப்ப அடக்க கூடாது சொல்லு அப்படின்னு கேட்கிறான். பதில் இல்லை. மதுஹப் கூடும் என்று பேசுறாங்க, அதுக்கு என்ன ஆதாரம் என்று அவர்களே கேட்கிறார்கள், அதற்கு பதில் இல்லை. தர்கா வழிபாடு கூடும் என்று நீங்க பேசினாலும் அதற்கு சரியான ஆதாரத்தை குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து காட்டுங்க என்று இந்த சிந்தனையை முன்வைக்கிறாங்க. பதில் இல்லை. எதற்கும் பதில் இல்லை என்று வருகின்ற பொழுதுதான் இன்னைக்கு ஒடுங்கி போய் கிடக்கிறாங்க. பதில் இல்லை. யார் இடத்திலையும் நம்முடைய சகோதரர்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு எந்த பதிலும் இல்லை. என்னமோ நிறைய பேர் இன்னைக்கு நம்மளை எதிர்க்கல அப்படின்னு நினைக்கலாம். ஒரு பக்கத்துல இன்னும் சில பேர் எதிர்த்து கொண்டே இருந்தாலும் சில பேர் எதுக்காம இருக்க காரணம் என்னன்னா கேள்விதான். இந்த மார்க்க எழுச்சி, மார்க்கத்தை பற்றி உள்ள சிந்தனை, எது மார்க்கம், அதை நம்ம திரும்ப திரும்ப கேட்கும் போதுதான் வேற வழியே இல்லை, ஒடுங்கி போயிருவோம், எதிர்க்க வேண்டாம், நம்ம உண்டு, நம்ம பள்ளிவாசல் உண்டு, நம்ம நிர்வாகத்தோடு இப்படியே இருந்துக்கிடுவோம், நம்ம பிள்ளைகளை அது தக்க வைத்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சில ஊர்களில் எதிர்ப்பு மழுங்கி போறதுக்கு இது ஒரு காரணம். அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள் நீங்க பாருங்களேன். ஒரு 2000க்கு முன்னால தமிழகத்தில் முஸ்லிம்களுடைய
நிலையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஃபித்ரானா என்னன்னே தெரியாது. நோன்பு பெருநாள் தர்மம் என்று இன்னைக்கு வழங்கிட்டே இருக்கிறோமே ஃபித்ரா, இந்த ஃபித்ரானா என்னன்னு தெரியுமா? நான் எல்லாம் சிறு பிள்ளையாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் என்னுடைய உறவுக்கார ஒரே ஒரு ஆள் மட்டும் பெருநாள் அன்னைக்கு கொஞ்சம் அரிசி மட்டும் ஒன்று தருவார். அரிசி கொஞ்சம் காலம் அரிசி தருவார். இது என்னமா அரிசி, ஏன் நம்ம வீட்டு கொண்டு தராங்கன்னு எங்க உமாட்ட கேட்டா, என்னமோ தர்மமா கொடுக்கணுமாப்பா, பெருநாளைக்கு தர்மம் கொடுக்கணுமா, என்னன்னே தெரியாது. ஆனா இறைவனுடைய அருளால் இன்றைக்கு இந்த மார்க்க அறிவை ஏகத்துவம் நம்மிடத்தில் சொன்னதின் காரணத்தினால இன்றைக்கு இங்கு வந்திருக்கக்கூடிய இந்த திரளான கூட்டத்தில் எத்தனை பேர் ஃபித்ரா கொடுக்காம இருந்திருக்கிறோம்? கை உயர்த்த முடியுமா? நான் ஃபித்ராவை கொடுக்கவில்லை, நோன்பு பெருநாள் தர்மம் என்றால் என்னவென்று எனக்கு தெரியாது, அப்படி ஒரு சட்டம், அப்படி ஒரு மசாயிலே இந்த மார்க்கத்தில் நபி அவர்கள் காட்டி தந்த வழிமுறை இருக்கிறது என்று கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் கை தூக்க முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. ஏன்? அத்தனை தாய்மார்களும் அத்தனை சகோதரர்களும் நோன்பு பிற்பகுதி வந்துவிட்டது என்றால் ஓடோடி போய் நம்முடைய மர்க்கசுகள்ல அந்த தொகையை ஃபித்ராக்குண்டான அந்த தொகையை கொடுக்கிறோமா இல்லையா? ஏதாவது சண்டை போட்டோமா? நான் தரமாட்டேன், எனக்கு அந்த உரிமை இல்லை என்று யாராவது பேசணுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ், இந்த ஜமாத் இன்றைக்கும் உயிரோடு உயிர் பெற்றுக் கொண்டு இருக்கிறது. இது இந்த ஜமாத் காட்டி தந்த இந்த ஏகத்துவம் கண்ட மிகப்பெரிய எழுச்சி, யாரும் மறுக்க இயலாது. இன்னைக்கு அதனுடைய விளைவு என்ன? நாம தெரு தெருவாக வீதி வீதியாக இஸ்லாமிய மக்களிடத்தில் இந்த ஃபித்ராவை கொடுங்கள் என்று பிரச்சாரம் செய்கின்ற பொழுது மற்ற ஆட்களும் என்னப்பா அது ஃபித்ரா, ஓ இப்படி ஒண்ணு தர்மம் இருக்குதோ, இப்படிலாம் கொடுக்கணுமா, சரி ஏன் ஃபித்ரா வாங்கிக்க. ஏன்? நம்மளை ஒழிக்கணும் நினைச்சாங்களே, அவங்கள்ட்ட இந்த ஹதீஸை வாழ வைக்க வேண்டும் என்ற சிந்தனை இல்லை, ஃபித்ராவை பற்றி உள்ள விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற அந்த சிந்தனை இல்லை. அப்ப அதனால அங்க இருக்கக்கூடிய சகோதரர்களும் நம்மள்கிட்ட கொண்டு வந்து தராங்க. எத்தனை கிளைகள்ல எத்தனையோ சகோதரர்கள், இதை நான் பொய்யாக கூடுதலாக சொல்லல, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எவ்வளவு பேர் கொண்டு வந்து தராங்க. நீங்க அப்ப கரெக்டா அந்த ஏழைகளுக்கு கொண்டு போய் கொடுப்பீங்க. எத்தனை மக்களுக்கு 1000 ரூபாய் பேக்காக 2000 ரூபாய் பேக்காக மொத்தமாக எந்த ஏழையும் பெருநாள் தினத்தில் பட்டினியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக இரவு பகல் பாராம நம்முடைய சகோதரர்கள் உழைத்து அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறோமே. ஏகத்துவம் கண்ட எழுச்சி இல்லையா? மார்க்கத்தில் நமக்கு ஏற்பட்ட ஒரு விழிப்புணர்ச்சி இல்லையா இது? அதோடு நிக்கல. ஒரு நேரத்தில் பெருநாள் திடல் தொழுகை அப்படின்னு சொன்னா ஏதோ 1-2 இடங்கள்ல ஆங்காக்கு பெருநாள் திடல் தொழுகை நடத்துவாங்க. நான் சொல்றது 30 ஆண்டுகளுக்கு முன்பு. சில ஹனபியாக்கள் இருக்கக்கூடிய இடத்தில் மட்டும்தான் பெருநாள் திடல் தொழுகைக்கு என்று ஒரு இடத்தை ஒதுக்கி வைத்திருப்பார்கள். அதுலயும் ஒரு 10 பேரு 20 பேரு அப்படியே தொழுதுட்டு வருவாங்க. இதுதான். ஆனா இன்னைக்கு பெருநாள் திடல் தொழுகை இல்லாத ஒரு ஊர் உண்டா? பெருநாள் நடத்தாத ஒரு இஸ்லாமிய பகுதி உண்டா? இறைவனுடைய பேரருளால் ஆண்கள் பெண்கள் முதியவர்கள் சிறார்கள் என்று அத்தனை பேரும் பெருநாள் தினத்திலே மகிழ்ச்சியாக திடலில் வந்து தொழுகிறோமே. நபி அவர்கள் சொன்னார்களா இல்லையா? சஹீஹ் முஸ்லிம் உட்பட ஏராளமான ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள்ல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கா இல்லையா? பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அத்தனை பேரும் திடலுக்கு செல்ல வேண்டும் என்று நபி அவர்கள் எங்களுக்கு உத்தரவிட்டார்கள் என்று உம்மு அத்தியா என்ற நபி தோழர்கள் அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி. மாதவிலக்கு பெண்களாக இருந்தாலும் திடலுக்கு நீங்கள் வாருங்கள், அவர்கள் தொழ தேவையில்லை, திடலில் அவர்கள் ஓரமாக இருக்கட்டும், அதே நேரத்தில் இன்ன பிற நன்மையான காரியத்திலே அவர்கள் பங்கு பெறட்டும் என்று நபி அவர்கள் மாதவிலக்கு ஏற்பட்ட பெண்களும் பெருநாள் திடலுக்கு வர வேண்டும் என்று சொன்ன இந்த ஹதீஸை இந்த ஏகத்துவ சகோதரர்கள் இன்றைக்கும் அந்த ஹதீஸை அதை வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்களே, அந்த ஹதீஸின் அடிப்படையில் அதை செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார்களே. இது ஏகத்துவம் கண்ட எழுச்சி இல்லையா? ஒரு நேரத்தில் எங்க ஊர்ல நீங்க பாத்தீங்கன்னா
பள்ளிவாசல்ல மட்டும்தான் பெருநாள் தொழுகை. அதுவும் எப்போ வைப்பாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும். பெருநாள் தொழுகை எல்லா இஸ்லாமியர்களும் தொழுவாங்க, அது பள்ளிவாசல்ல தான். ஆனா பெருநாள் தொழுகை என்பது ஏறத்தாழ 11 மணி 12 மணி லுகர் ஆயிரும். பெருநாள் முடியவும் லுகர் பாங்கு சொல்லவும் ஒன்னா இருக்கும். அந்த அளவுக்கு தான் தொழுகையை வச்சிருந்தாங்க. நாம அதுக்கு பின்னால ஹதீஸ்களை சொன்னோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தினத்திலே முதலாக பெருநாள் தொழுகையைத்தான் தொழுது இருக்கிறார்கள். சீக்கிரமாக தொழுவுங்க. அந்த நேரம் பெருநாள் தொழுகையுடைய நேரம் கொஞ்சம் விசாலமாக இருந்தாலும் முதல் வக்தில தொழுவது அது நல்லதுதான். நபி அவர்கள் அப்படித்தான் காட்டி தந்திருக்கிறார்கள் என்ற இந்த செய்தியை ஆதாரமாக காட்டி மக்களுக்கு மத்தியில் அதை சொன்னதற்கு பின்னால் அந்த பெருநாள் தொழுகை இன்னைக்கு எவ்வளவு எழுச்சியோடு காலையில வெகு சீக்கிரமாக தொழுகிறோமே. 11 மணிக்கும் 12 மணிக்கும் பெருநாள் தொழுகை தொழுது கொண்டிருந்த அந்த வரலாற்றை மாற்றி இறைவனுடைய பேரருளால் இன்றைக்கு நாம சீக்கிரமாக அந்த பெருநாள் தொழுகையை தொழுததன் காரணமாக அங்க நெருக்கடி யாருக்கு? சுன்ன ஜமாத்துக்கு. தௌஹீத் ஜமாத்துக்காரன் சீக்கிரம் தொழுதுட்டாப்ப நீங்களும் வந்து தொழுவுங்க. அவங்க இப்ப மாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் மாத்துறாங்க தெரியுமா? பல சுன்ன ஜமாத்து பள்ளிவாசல்ல இன்னைக்கு காலையில 7 மணிக்கு 8 மணிக்கு அப்பமே பெருநாள் அவங்களும் தொழ ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு? ஹதீஸை ஃபாலோ பண்ணணும் எண்ணம்லாம் கிடையாது. இப்பவும் அவங்கள்ட்ட அந்த எண்ணம் கிடையாது. என்ன எண்ணம் தெரியுமில்ல? நம்ம சீக்கிரமா தொழுகிறதுனால நிறைய சுன்ன ஜமாத்தை சார்ந்தவர்கள் தௌஹீத் ஜமாத்துக்கு வராங்க. இங்கு நடக்கக்கூடிய பெருநாள் தொழுகையில திரளாக மிகப்பெரிய கூட்டமாக வந்து சேர்றாங்க. இது அவங்களால பொறுக்க முடியல. ஐயோ அங்க ஓடுறாங்க. அப்ப என்ன செய்யறது? தௌஹீத் ஜமாத்துக்காரன் 7 மணின்னா நீங்களும் 7 மணிக்கு வைங்க. இந்த போட்டி மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்ற சிந்தனை இருந்தால் அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அது ஆரோக்கியமான போட்டி. இப்பவும் சில ஊர்கள்ல 7 மணிக்கு அவங்க நடத்துறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒண்ணு எல்லாரும் தௌஹீத் ஜமாத் பக்கம் போயிடுறாப்பா. பெருநாள் தொழுகையில நம்ம கூப்பிட்ட நிறைய முஸ்லிம்கள் வர்றதில்லை, சுன்ன ஜமாத்தை சார்ந்தவங்க வர்றதில்லை. அதனால நம்மளும் 7 மணிக்கு வச்சிருவோம், சீக்கிரமா வச்சிருவோம். எங்க ஊர்ல அதுக்கு போட்டி நடக்கும். எந்த அளவுக்கு போட்டி தெரியுமில்ல? நம்ம 7 மணினா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க 6:30க்கே வைக்கிறாங்க. யாரு? சுன்ன ஜமாத். எதுக்கு 6:30க்கு? அங்க உள்ள ஆளுக்கு வந்துடக்கூடாதுல்ல. அதுதான், வேற நோக்கம்லாம் கிடையாது. ஹதீஸை பின்பற்றணும் அப்படிங்கிற நோக்கம்லாம் கிடையாது. ஏன்? இன்னைக்கும் இந்த பெருநாள் தொழுகையை சீக்கிரமாக தொழ வேண்டும் என்பதற்கு ஒரே ஒரு ஹதீஸ் அவங்க காட்டினாங்களா? ஹதீஸெல்லாம் காட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரே பொறாமை, போட்டி. இதை தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது. ஆனா இறைவனுடைய அருளால் இந்த ஏகத்துவம் நம்ம என்னைக்கு பேசினோமோ, ஹதீஸுக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்று என்றைக்கு பேசினோமோ அன்றையில இருந்து இதை நடைமுறைப்படுத்தினோம். நிறைய ஊர்களில் திடலுக்கு முட்டுக்கட்டை போட்டார்கள். நம்ம திடல்ல தான் போய் தொழுவோம் அப்படின்னு நிற்கும் போது திடலை கொடுக்க கூடாது, இவர்களுக்கு இடம் தரக்கூடாது என்றெல்லாம் முட்டுக்கட்டை. எல்லா முட்டுக்கட்டையும் தூக்கி எறிஞ்சிட்டு இறைவனுடைய அருளால் இன்றைக்கு எல்லா பகுதிகளிலையும் ஏகத்துவத்தினுடைய எழுச்சியாக இந்த பெருநாள் திடல் தொழுகை ஆண்கள் பெண்கள் சிறார்கள் அத்தனை பேர்களுமே ஒரு மிகப்பெரிய மாநாட்டில் திரள்வதை போன்று அந்த பெருநாள் திடல்ல அவ்வளவு பேரும் வந்து திரளணும். எல்லா புகழும் இறைவனுக்கு. இதை இந்த ஜமாத்து செய்த பணி என்று சொல்வதை விட ஏகத்துவம் கண்ட மிகப்பெரிய எழுச்சி என்றுதான் நாங்கள் சொல்லுவோம். இந்த தௌஹீத் என்பது மார்க்க சிந்தனைகளை இவ்வளவு அழகாக ஒவ்வொரு இடத்தையும் கொண்டு போச்சு. ஒரு நேரத்தில் ஃபர்தா என்ற முறை இல்லை. இது போன்ற தஞ்சை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், நாகை மாவட்டத்தில் தான் சில இடங்களில் பெண்கள் வந்து அந்த துப்பட்டா என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆடை அணிவார்கள். நெல்லை, குமரி, தென்காசி, தூத்துக்குடி, மதுரை போன்ற பகுதிகளெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த துப்பட்டாவெல்லாம் இருக்காது. சாதாரணமா ஒரு சேலை தான் கொடுத்துட்டு போவாங்க பெண்கள். இன்னைக்கு இறைவனுடைய அருளால் தௌஹீத் ஜமாத்தோ சுன்ன ஜமாத்தோ வேற எந்த ஜமாத்தா இருக்கட்டும் அத்தனை பேர்களுமே இந்த ஃபர்து அணியக்கூடிய ஒரு நிலைக்கு மாறி இருக்கிறாங்க. என்ன காரணம்? நபி அவர்கள் காட்டி தந்த அந்த ஹதீசுகள், நபி அவர்கள் சொல்லி தந்த பல்வேறு சட்ட திட்டங்கள், இதை அவர்கள் ஏற்றார்கள்.
ஏற்றதனுடைய விளைவு அத்தனை தாய்மார்களும் அவர்களுடைய ஆடை விஷயத்தில் ஒழுக்கத்தை பேண வேண்டும், நேர்மையை பேண வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பர்தா முறைக்கு மாறினாங்க. நிறைய பேருக்கு வைத்திருச்சு. நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு மக்களுக்கு மத்தியில் இந்த மார்க்க அறிவை ஏற்படுத்தினா அதுல சில பேர் உள்ள புகுந்துக்கிட்டு நீ பர்தா போடுவதா இருந்தா முகத்தை மூடிக்க, முகத்தை மூடு. இது நம்ம சொல்லி தந்தது அல்ல, மார்க்கம் சொல்லி தந்த சட்டம் அல்ல. இன்றைக்கும் நிறைய பகுதிகளில் பெண்கள் பர்தா என்ற பெயர்ல முகத்தை மூடிக்கொண்டு போறாங்களே, இது இஸ்லாத்துல இல்ல. சில பேர் பர்தா என்ற பெயர்ல இவ்வளவும் செய்யறாங்க. எங்கப்பா இருக்கிறது? அல்லாஹ் வந்து திருமறை குர்ஆன்ல பெண்களுடைய ஆடை ஒழுக்கங்களை பேசுகின்ற பொழுது ذَلِكَ عَدْنَا أَنْ يُعْرَفْنَ فَلَا يُؤْذَيْنَ அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பெண்கள் அவங்க ஆடைகளை அணிய வேண்டும், ஒழுக்கமான அந்த பர்தா முறையை அவர்கள் பேண வேண்டும், அதே நேரத்தில் அவர்கள் யார் என்று அறியப்பட வேண்டும், யாருன்னு தெரியணும். பர்தா போடு, ஆனா நீ யாரு, எந்த வீட்டு பிள்ளை, யாருடைய மனைவி, யாருடைய தாய், யாருடைய அக்கா, யாருடைய தங்கச்சி, இது தெரியணும். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆனா நிறைய பெண்கள் இன்னைக்கும் வந்து முகமூடி அணிந்து கொண்டு செல்கிறார்கள். அதனாலதான் இன்னைக்கும் ஏகப்பட்டவர்கள் இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தி பேசுகிறார்கள். தாய்மார்களே, இந்த இடத்தில் இந்த ஒரு பாடத்தை நீங்க படியுங்க. முகத்தை மூடிக்கொண்டு போறதுனால இன்னைக்கும் இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தலையா? பேஸ்புக்ல, சமூக வலைதளங்கள்ல, சினிமாக்கள்ல, நாடகங்கள்ல கூத்தாடிகள் உட்பட்டு உங்களை எல்லாம் வேற மாதிரி சித்தரிக்கலாம். சமீபத்தில் ஒரு வீடியோ நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இந்த தவறான ஒரு முன்மாதிரினால எவ்வளவு கலுசடைகள் நம்மளை வந்து கேவலப்படுத்துறாங்க அப்படிங்கிற பாருங்களேன். சமூக வலைதளத்துல ஒரு வீடியோ, ஒரு திருமணம் நிகழ்வு நடக்கிறது. அந்த திருமண நிகழ்வுல மணப்பெண்ணு மணமகன் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. ஒரு தம்பதி வராங்க. அதுல ஒரு ஆணு அவர் முகத்தை திறந்து கொண்டு வருகிறார். ஒரு பெண்ணு, அந்த பெண்ணு வந்து முகத்தை மூடுற மாதிரி பர்தா ஓடி, ஒரு ஆணு பர்தா போட்ட ஒரு இன்னொரு உருவம் வந்து ரெண்டு பேருக்கும் கையை கொடுக்குறாங்க, மாப்பிள்ளையும் பொண்ணுக்கும். உடனே அந்த பர்தா போட்ட உருவம் மாப்பிள்ளைய கட்டி பிடிச்சி, எல்லாரும் இருக்கக்கூடிய அந்த சபையில் மாப்பிள்ளைய கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குது. எல்லாரும் அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. மாப்பிள்ளைய பேதலித்து போய் நிக்கிறாரு. ஏன்? பக்கத்துல இப்பதான் கல்யாணம் பண்ண பொண்டாட்டி நிக்கிறா, இன்னொரு பொம்பளை முத்தம் கொடுத்தா கல்யாணம் நடந்து முடிஞ்ச உடனே தலாக்க போய் நிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே திருதிருன்னு முழிக்கிறாரு. இந்த உருவம் வந்து முத்தம் கொடுத்துட்டே இருக்கிறது. அந்த பொம்பளை இப்படி வெறிக்க வெறிக்க பாக்குது, பொண்ணா இருக்கக்கூடிய பொம்பளை. மாப்பிள்ளை வந்து அப்படியே பார்த்துட்டு பக்கத்துல இருந்த சோபால போத்துன்னு விழுந்துட்டான். என்னடா நமக்கு வந்த சோதனை, இவ்வளவு நாள் கழிச்சு இப்பதான் ஒரு கல்யாணம் பண்ணோம், கல்யாண வாழ்க்கையை தொடங்குறதுக்கு முன்னாலேயே இப்படி ஒரு பொம்பளை வந்து நம்மளுக்கு முத்தம் கொடுக்கிறாள அப்படிங்கிற நினைப்புல அப்படியே பேயறிஞ்ச மாதிரி நிக்கிறான். உடனே அந்த உருவம் அப்படியே முகத்திரை இப்படியே காட்டுது, மீசையும் தாடி இருக்கு. என்ன எல்லாம் மாப்பிள்ளைக்கு வந்து இன்ப அதிர்ச்சி கொடுக்குறாங்களாம். மாப்பிள்ளைக்கு வந்து இன்ப அதிர்ச்சி. அந்த பொம்பளையும் அப்படியே பார்க்குது. இது ஏன்? இது ஏன்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கேவலம் ஏன்? அவன் செய்வது தவறு. ஒரு புனிதமிக்க ஒரு ஆடையை கேவலத்திற்கு பயன்படுத்துவது மிகப்பெரிய கொடுமை, அது தனி விஷயம். ஆனால் மார்க்கத்தை மார்க்கம் எப்படி சொன்னதோ அப்படி பின்பற்றாம போனது அதனுடைய விளைவு இன்றைக்கு இவ்வளவு கேவலமாக ஆக்குறானா இல்லையா? இறைவன் அப்படி சொன்னானா? பெண்கள் முகத்தை மூடிக்கொண்டு செல்ல வேண்டும் என்று இஸ்லாம் எங்கேயாவது சொல்லி இருக்கிறதா? நபியுடைய காலகட்டத்தில், நபி தோழிகளுடைய காலகட்டத்தில் இப்படிதான் போனாங்களா? சில பேர் தவறான அடிப்படையில் மக்களுக்கு மத்தியில பர்தாவை பற்றி பேசியதின் காரணத்தினால முகத்தை மூடிக்கிட்டு போ. இன்னும் சில பேர் சின்ன பிள்ளைங்க இருப்பாங்கல்ல, ஒரு 7 வயசு 5 வயசு, அந்த பிள்ளைகளுக்கும் முகத்தை மூடிட்டு கொண்டு போறான். என்னன்னா அவ்வளவு பேணிக்கையா? பேணிக்கை வேண்டும். இஸ்லாம் சொல்வதுதான் பேணிக்கை. நீங்களும் நானும் உருவாக்கி கொண்டது ஒரு காலத்திலே பேணிக்கை அல்ல, அது இந்த மார்க்கத்தை கேவலப்படுத்துவது.
வஹீ செய்தியை இல்லாமல் ஆக்குவதற்குண்டான ஒரு வழிமுறை. அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அதனால இந்த ஃபர்தா இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த பெண்களுடைய ஆடை ஒழுக்கத்தை இந்த தௌஹீத் ஜமாத் இந்த ஏகத்துவத்தை சார்ந்த அத்தனை பேரும் பேசினார்கள். அதனுடைய விளைவு இன்றைக்கு பெண்கள் சில பேர் இப்படி தவறான மார்க்கத்துக்கு முரணான ஆடைகளை அணிந்திருந்தாலும் சரியான அடிப்படையில் அணிகிறாங்களே. இத மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஏகத்துவம் கண்ட எழுச்சி என்பது இத மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இது மார்க்க அறிவு வந்ததின் காரணத்தினால் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்ற வேண்டும். தௌஹீத் என்பது அதுதான் என்று நாம திரும்ப திரும்ப இந்த மக்களுக்கு மத்தியில பேசியதனுடைய வெளிப்பாடு இவ்வளவு மக்கள் வந்திருக்கிறாங்க. இது மாத்திரம் இல்லை, இன்னும் சில இந்த ஏகத்துவத்தினால மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. ஒரு நேரத்தில் அசரத்துக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை ஃபிர்தௌசி அவங்க சொன்னாங்களா இல்லையா? அசரத்து வந்தா இப்படியே தான் நிக்கணும், இப்படியே தான் நிக்கணும். அவரை எதிர்த்து பேசிடக்கூடாது. ஒரு பொருளை வாங்குறதா இருந்தா இப்படிதான் வாங்கணும், தூரமா இருந்துதான் வாங்கணும். அவர் கூட சரிக்கு சமமாக உட்கார்ந்துடக்கூடாது. நாங்கெல்லாம் மர்சால சுன்ன ஜமாத் மர்சால படிக்கும் போது அந்த அளவுக்கு ஆலிம் சாக்களுடைய அசர்த்துமார்கள் இருப்பாங்கல்ல, அந்த அசர்த்துமார்களுடைய டிரெஸ்ஸுகளை உள்ளாடை உட்பட அனைத்தையும் துவைச்சு கொடுக்கணும். நான் சொல்றது 80களில் 90களில் நாங்களும் சுன்ன ஜமாத் மர்சால படிச்சவங்க தான். அசர்த்துமார்களுடைய உள்ளாடை உட்பட எல்லாத்தையும் மாணவர்கள் தான் எல்லாத்தையும் துணிகளை கழுவி அவங்களுக்கு கொடுக்கணும், அயன் பண்ணி கொடுக்கணும். ஏன்? அசரத்துக்கு ஹிதுமத் பண்ணணும், அசரத்துமார்களுக்கு ஹிதுமத் பணிவிடை செய்யணும் சொல்லி தருவாங்க எங்களுக்கு. ஆலிம் சாவுக்கு ஹிதுமத் பண்ணாதாண்டா உனக்கு கல்வி அறிவியே வரும். நம்ம அவ்வளவு முட்டாளா இருந்திருக்கிறோம். அதுக்காக வேண்டி அசரத்துடைய துணி அழுக்கு இல்லாம இருந்தா கூட அவர் துணியை கழுவுனா தானே நமக்கு அறிவு வரும், நமக்கு படிப்பு வரும், கல்வி வரும் அப்படின்னு சொல்லி அழுக்கு இல்லாத துணியும் கூட துவைச்சு கொடுத்த வரலாறுகள்லாம் உண்டு. ஆலிம் சாக்களுக்காக வேண்டிய அவ்வளவு பணிவிடை. அவர் வெளியூருக்கு போறான்னு வைங்களேன், பெட்டியை தூக்கிட்டு போறதுக்கு நம்ம தான். அவர் பெட்டியை தூக்கிட்டு போகணும், அவருடைய பேக்கை தூக்கிட்டு போகணும். இதாவது பரவாயில்லை. சில ஆலிம் சாக்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமில்ல? எனக்கு மட்டும் பணிவிடை செஞ்சா பத்தாதுடா, என் பொண்டாட்டிக்கு பணிவிடை செய்ய, என் பிள்ளைகளுக்கு பணிவிடை செய்ய. பிள்ளைகளை கொண்டு போய் ஸ்கூல்ல கொண்டு போய் விடணும். ஸ்கூல்ல விட்டதற்கு பின்னால அந்த பிள்ளைகளை திரும்ப கூட்டு வந்து வீட்டுல வந்து விடணும். மனைவிக்கு ஏதாவது காய்கறி வாங்கி கொடுக்கணும்னா மாணவன் தான் போவான். வீட்டு வேலை அத்தனையும் மாணவர்கள் தான் செய்யணும். இதெல்லாம் எதை சொல்லி ஏமாத்துறாங்க தெரியுமா? எதை சொல்லி இது எல்லாம் உண்மை என்று படுத்துறாங்க தெரியுமா? நீ அசரத்துக்கு மரியாதை கொடுக்கல, ஆலிம் சாவுக்கு நீ வந்து பணிவிட ஹிதுமத்தை செய்யல, அவ்வளவுதான் உனக்கு கல்வியே வராதுடா, முட்டாப்பேரா நீ ஆயிருவ. அதனாலதான் எல்லாருமே எந்த மதரசாவும் இதுல சளைத்ததே கிடையாது. எல்லா மதரசாக்களையும் இது இருக்கும். என்ன, சில அசர்த்துமார்கள் கூடுதல் விலை வாங்குவாங்க, சில அசர்த்துமார்கள் குறைவா விலை வாங்குவாங்க, அது வேணா இருக்கும். இல்லவே இல்லை என்று அப்படி சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு இப்ப 2025 சுன்ன ஜமாத்தும் அரசா நடத்துறது, தௌஹீத் ஜமாத்தும் அரசா நடத்துகிறோம். இந்த இழிநிலை இருக்குதா? சுன்ன ஜமாத்துல வரையும் இதை இன்னைக்கு நீங்க பார்க்க முடியாது. டிரெஸ்களை துணிகளை துவைச்சு கொடுக்கக்கூடிய கேடுகட்ட இந்த கலாச்சாரத்தை இன்னைக்கு பார்க்க முடியாது. ஏன்? நாம அந்த மார்க்க எழுச்சியை உண்டு பண்ணோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படின்னு இன்னைக்கு மூச்சுக்கு 300 தடவை இவங்க பேசுறாங்களே, அந்த நபி வழியை நீங்க பின்பற்றீங்களா? ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வழிமுறைகளை நீங்க பின்பற்றீங்களா? நபி அவர்களுக்கு இது போன்ற யாராவது பணிவிடை செஞ்சிருக்கிறாங்களா? ரசூலுல்லாஹ் தான் அனஸ் அவங்க பணிவிடை செஞ்சாங்க. அதுல அனஸ் அவங்க சொல்லுவாங்க, ரபி அவர்கள்ட்ட நான் 10 ஆண்டு காலமாக பணிவிடை செஞ்சு ஒரு ஊழியனாக நான் இருந்தேன். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு காலத்திலையும் இதை ஏன் செய்யல, இதை ஏன் செஞ்ச இப்படி கூட கேட்க மாட்டாங்க. ஏன்? இவரா விருப்பப்பட்டு செய்யறது, இவரா விருப்பப்பட்டு செய்யறது, இவ்வளவுதான். இன்னும் சொல்ல போனால் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு வகையில உறவுக்காரரும் கூட, அந்த அடிப்படையில் செஞ்சாங்க.
இதை எல்லாத்தையும் மக்கள்கிட்ட சொன்னதனுடைய விளைவு, நீங்க ஆலிம்சாக்கள் இருந்து கொண்டு, அசர்த்துமார்கள் இருந்து கொண்டு, மாணவர்கள்ட்ட மற்றவங்கள்ட்ட இவ்வளவு வேலை வாங்குறீங்களப்பா. உங்களுக்கு பணிவிடை செய்து கொடுத்தால் அது மிகப்பெரிய பரக்கத்து சொன்னீங்களே, சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய வேலை வாழ்க இதுதான் அப்படின்னு நீங்க பேசுறீங்களே, இதெல்லாம் எங்க இருக்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய வேலையை அவங்க தானே செய்வாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அறிவிக்கலையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்கு போகின்ற வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நேரங்களில் எல்லாம் குடும்பத்தில் வந்து எங்களுக்கு குடும்ப வேலைகள்ல அவங்க ஒத்துழைப்பு வழங்குவார்கள். அவங்க வேலையை அவங்க தான் பார்ப்பாங்க. நபி அவர்களுடைய சாட்டை கீழே விழுந்து விட்டாலும் அவங்க இறங்கி எடுப்பாங்க. அடுத்தவருடைய உதவியை எதிர்பார்க்க மாட்டாங்க. அவர் அதை செய்யணும், இவர் இதை செய்யணும், இப்படிங்கக்கூடிய சிந்தனை ரசூலுல்லாஹ்ட்ட கிடையாது. எனக்கு பணிவிடை செய்தால் உங்களுக்கு சொர்க்கம் உண்டு, உங்களுக்கு நன்மை உண்டு, உங்களுக்கு பரக்கத்து உண்டு என்று சொல்வதற்கு தகுதி படைத்தவர்களே அல்லாஹ்வுடைய தூதர் தான். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொன்னது கிடையாது. இதையெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லி இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆகி போயிடுச்சு அப்படின்னா, நம்ம வட்டாரத்தில் ஆலிம்சா இல்ல அப்படின்னு பாகுபாடே இருக்காது. அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சாதாரணமா எல்லாருமே ஒன்னா தான் இருப்போம், தனித்துவம் இங்க இருக்காது. ஆலிம்சாவுக்கு என்று தனி மரியாதை இங்க இந்த ஏகத்துவத்தில் யாருமே இருக்காது. நீங்களுங்கிற படுத்தீங்கன்னா நானுங்கிற படுப்பேன், நீங்களும் இந்த சேர்னா எங்களுக்கு இந்த சேர் தான். இந்த மேடையில பாருங்க, மேடையில எந்த ஆலிம்சாவுக்காக வேண்டி தனி சேர் உண்டா? எங்கேயாவது நீங்க பார்த்தது உண்டா? எவ்வளவு பெரிய ஆலிம்சாவா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பேச்சாளராக இருக்கட்டும், மார்க்க அறிவை பெற்றவராக இருக்கட்டும், நீங்க உங்களுக்கு என்ன சேரோ அதே சேர். மேடை என்பது பேசுறதுக்கு. இவ்வளவு மக்கள் வந்திருக்கிறீங்க, எல்லாருக்கும் எங்களுடைய முகம் தெரியணும், பேச்ச நேரடியா கேட்கணும், அதுக்கு தான் மேடை. மற்றபடி தனித்து காட்ட வேண்டும் என்பதற்கு மேடை கிடையாது, இதுக்கு தான் மேடை. அப்ப மற்ற இடங்களை நீங்க பார்த்தீர்கள் என்றால் இன்னைக்கும் ஒரு சில ஆலிம்சாக்கள் அவங்க வந்தாச்சுன்னா தனி சேரு, தனி குஷனு, மற்ற ஆட்களுக்கெல்லாம் தனி. அப்ப இதெல்லாம் எங்கப்பா இருக்குது? நபியுடைய காலகட்டத்தில் உண்டா? ரசூலுல்லாஹ்வுக்கு இப்படி ஒரு தனித்துவத்தை அவங்க சஹாபாக்கள் காட்டினார்களா? இல்ல. இந்த எழுச்சியை, இந்த கருத்தை, இந்த மார்க்க சிந்தனையை இன்னைக்கு சொன்னதின் காரணத்தினால இன்றைக்கும் நாம திருந்திட்டோம். தௌஹீதுல இருக்கக்கூடிய எல்லா ஆளுங்கள்ட்டையும் இந்த வேறுபாடு இல்லை. இதனுடைய தாக்கம் சுன்ன ஜமாத்தையும் பாதித்திருக்கிறது. பழைய மாதிரி அசரத்துக்கு என்று பல வகையான உணவுகளை இப்ப தர்றது இல்லை, ஒன்னு ரெண்டு நடக்கிறது, குறைந்து இருக்கிறது. அதுதான் சொல்றேன். பெட்டியை தூக்கிட்டு போகக்கூடிய அந்த வேலைகள் இன்னைக்கு குறைந்து இருக்கிறது. அசரத்து எங்க போனாலும் அவருக்கு ஜுப்பாவை கழுவி கொடுக்கக்கூடிய ஆட்கள் இருந்தாங்க, அது இன்னைக்கு குறைந்து இருக்கிறது. அசரத்துக்கு பணிவிடை செய்யணும், அசரத்துக்கு பணிவிடை செய்யணும் அப்படின்னு ஓடுனாங்களே, அது இன்னைக்கு குறைந்து இருக்கிறது. அதுதான் யதார்த்தம். இந்த ஏகத்துவம் கண்ட மிகப்பெரிய எழுச்சி அதுதான். எந்த அளவுக்கு என்று தெரியுமா? நாங்க சுன்ன ஜமாத் மார்சால படிக்கும் போதே பேனா, சாதாரண எழுதக்கூடிய பேனா, இந்த பேனாவை அசரத்து கையால வாங்கணும். சில நேரங்களில் அவரை எழுதி தூரப்படுவாரா இல்லையா, அல்லது யூஸ்லெஸ் பேனா இருக்குமா இல்லையா, பயன்படாத பேனா, அதை தருவாங்க. அதை வாங்கி எங்க சூட்கேஸ்ல வச்சிருப்போம். எங்க அசரத்து தந்த பேனா, எங்க அசரத்து தந்த கர்ச்சிப்பு, அதை பயன்படுத்தவே மாட்டோம். ஏன்? அசரத்து பயன்படுத்திய அந்த பேனா, அசரத்து பயன்படுத்திய இந்த கர்ச்சிப்பு அவ்வளவு புனிதமானது. இன்னைக்கு சொல்லட்டுமா பார்ப்போம். நானே என் கர்ச்சிப்புக்கு நான் போட்டாச்சுன்னா இன்னொரு ஆள் காலில் மிதிச்சுட்டு வா அப்படின்னு போவேன். அதுதான் இன்னைக்கு. இது ஏகத்துவம் காட்டிய மிகப்பெரிய எழுச்சி. இது யாருக்கும் புனிதம் இல்லை, அத்தனை பேரும் சமம். மனிதன் என்றால் நீனும் நானும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்தவன். மனிதன் என்ற அடிப்படையில் நீ உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன், நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு கிடையாது. எந்த மனிதனுக்கும் புனிதம் கிடையாது. அசரத்தாயிரு, ஆலிம்சாவாயிரு, பெரிய ஏழு மூல துண்ட தலையில நீ கட்டிக்கிட்டே இரு, அசரத்துக்கு என்ன பெரிய ரெண்டு கொம்பா முளைத்தது கேட்டோம். அதனுடைய விளைவு நிறைய தரப்பா இன்னைக்கு கலந்துடுச்சு. பேச முடியல. இன்னைக்கு என்ன பவருக்கு அசரத்து கொடுத்தா பெரிய பறக்கத்து, அசரத்து தந்தா அப்படி.
இன்னும் உங்களுக்கு தெரியுமா, அசர்த்து சாப்பிட்ட தட்டை கழுவுறதுக்கு எத்தனை பேர் கியூல நிற்பான். பழைய காலத்து ஆட்களுக்கு தான் தெரியும், இப்போ உள்ள ஆட்களுக்கு இதெல்லாம் தெரியாது. பழைய காலத்து ஆட்கள்கிட்ட நீங்க கேட்டு பாருங்க, அசர்த்து சாப்பிட்டாருன்னா அந்த தட்டை வாங்கி நக்கிறதுக்கு நிறைய பேர் நிற்பாங்க. பறக்கத்து அவன் கையை கழுவி சாப்பிட்டானோ கையை கழுவாம சாப்பிட்டானோ அதுல எவ்வளவு கிருமி இருக்கு அதெல்லாம் பார்க்கறதே இல்லை. அப்படி இருந்துச்சா? அசரத்து மிச்சம் வச்சு கொடுத்த அந்த சாப்பாடை சாப்பிடுவதற்கு அடிபடி நடக்கும். மாசாக்கள் அசரத்து வச்ச சாப்பாடுப்பா, அசரத்து மிச்சம் வச்ச சாப்பாடுப்பா, இது எல்லாம் இருந்து இப்ப இது நடக்குமா? இது இன்னைக்கு இதெல்லாம் காட்ட முடியுமா? அசரத்துக்கு என்றால் தனியா, அசரத்துக்கு என்றால் அப்படி ஒண்ணுமே இல்லையே. இன்னைக்கு அது மாதிரி ஒன்னு ரெண்டு பேருக்கு காட்டினா கூட கேவலமா இருக்கிறது. என்ன ஆலிம்சாக்கள், என்ன அசரத்து, இவன் என்ன படிச்சான் என்று கேவலமாக பார்க்கக்கூடிய நிலையத்தான் இன்னைக்கு நீங்க பார்ப்பீங்க. இது எல்லாம் இந்த தௌஹீது கண்ட மிகப்பெரிய எழுச்சி. இதோடு நிக்கல, மூட பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் காலில் போட்டு மிதிச்சோம். ஒரு நேரத்தில் தெருவில் நடந்து போவோம், நடந்து போகின்ற பொழுது யாராவது கந்திஷ்டி கழிச்சு ரோட்ல போட்டாச்சுன்னா அப்படியே தாண்டி போவான். இருந்துச்சா? ஏதாவது கந்திஷ்டி கழிச்சு போட்டுப்பாங்களா? கந்திஷ்டிங்கிறது இஸ்லாத்துல இல்ல, தனி மேற்று. ஆனா மக்கள்கிட்ட அந்த நம்பிக்கை, பூசணிக்காவ, தடியங்காவ, எலுஞ்சம்பழத்தை அல்லது காஞ்ச வத்தல, இது எல்லாத்தையும் கந்திஷ்டிக்காவண்டி சுத்தி அதை கொண்டு போய் நடு ரோட்ல போட்டுருவாங்க. நம்ம அங்க என்ன செய்வோம், இப்படியே போய்கிட்டே இருக்கும் போது அந்த பொருள் இருந்ததுன்னா அப்படியே சுத்தி போறது. ஏன்? அதை தாண்டிட்ட உன்னுடைய தொடை பகுதியில் கட்டி வந்துடும் அப்படின்னா. இன்னைக்கு என்ன ஆகி போச்சு, நான் தாண்டுதேன் கட்டிய காட்டு அப்படிங்கிறான். நான் தாண்டுதப்பா, எத்தனை கழிச்ச பொருளை தாண்டணும், எத்தனை கழிச்ச பொருளை அதை தாண்டி அந்த சைடு போன கொண்டா கட்டிய காட்டு எப்படி வருதுன்னு பார்ப்போமே அப்படிங்கிறான். இன்னைக்கு அந்த அளவிற்கு ஒரு நேரத்தில் முட்டாளாக வச்சிருந்தாங்கல்ல, எல்லாத்திலையும் முட்டாள்தனம். ஆனா இந்த மூட பழக்க வழக்கத்தை இஸ்லாம் காட்டிய வழியின் அடிப்படையில் நபி அவர்கள் சொன்னார்களே, குல்லு அம்ரின் மின் உமூரில் ஜாகிலியத்தி தஹ்த கதமைய, ஜாகிலியாவுடைய பழக்க வழக்கங்கள், முட்டாள்தனமான பழக்க வழக்கங்கள், மூடத்தனமான பழக்க வழக்கங்கள் அனைத்தும் என்னுடைய 2 கால்களுக்கு கீழ். அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜத்துல் விதால பேசினாங்களே, இந்த ஹதீஸை திரும்ப திரும்ப சொல்லி இந்த முட்டாள்தனம் வேண்டாம். தாயத்தை கட்டுவது அது ஒரு முட்டாள்தனம், தகனை தொங்க விடுவது அது ஒரு முட்டாள்தனம், மூட பழக்கம். இதையெல்லாம் தாண்டி அது இணை வைப்பு. இதை செய்யாதீங்க. தாயத்துக்கு என்ன சக்தி இருக்கிறது, தகட்டுக்கு என்ன சக்தி இருக்கிறது, எலுமிச்சம்பழத்துக்கு என்ன சக்தி இருக்கிறது, தர்காவில் நீங்க கொண்டு போறக்கூடிய அந்த பூவுக்கும் பழத்திற்கும் என்ன சக்தி இருக்கிறது, பரக்கத்து என்று வாங்கி வீடுகளை நீங்க போடுறீங்களே, இதுக்கு ஏதாவது ஆற்றல் உண்டா? அடியையும் உதையும் வாங்கிட்டு இந்த கேள்வியை கேட்டோம், பதில் இல்ல, பதில் இல்ல. அப்ப இது போன்ற செய்திகள், இது போன்ற கருத்துக்களை மக்களுக்கு மத்தியில் வைக்கும் போது இன்றைக்கு லட்சோப லட்ச சகோதரர்கள் தாயத்தை தூக்கி எறிஞ்சாங்க, தகத்தை தூக்கி எறிந்தாங்க. தர்காக்களில் வழங்கப்படுகின்ற அந்த நேர்ச்சை அது இஸ்லாத்தில் இல்லாத ஒன்று என்று அதன் பக்கம் தலை வச்சு கூட படுக்கிறது இல்லை. இன்றைக்கும் தௌஹீதுல கண்ட எழுச்சி இல்ல மிகப்பெரியது. அதே போன்று திருமணம், அதுல எவ்வளவு பிற மத கலாச்சாரங்கள் அத்தனையும் கொண்டு வந்தாங்களே. திருமணம் என்றாலேயே தாலி கட்டுவது அப்படின்னு ஒரு நிலை இல்லாத ஒரு திருமணம் உண்டா? இஸ்லாமிய சமூகத்தில் மாலை இல்லாத ஒரு திருமணம் உண்டா? வாழை மரம் நட்டாத ஒரு திருமணம் உண்டா? ஆராய்ச்சி எடுக்காத ஒரு திருமணம் உண்டா? அதுவும் தஞ்சை பகுதியில் எல்லாம் ஆட்டு தலையை வைத்து ஆராய்ச்சி எடுத்தாங்களே. கடந்த காலத்தை எல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எப்பா இவ்வளவு முட்டாளாவா இருந்திருக்கிறோம். அல்லாஹ் நம்மளுக்கு நேர்வழி கொடுத்திருக்கிறானே. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானி இலா ஹதா, படைச்ச ரப்புல் ஆலமீன் அவனுடைய நேரான பாதையின்பால் எங்களுக்கு வழிகாட்டினானே, அந்த ரப்புக்கே புகழ அளித்தோம். ஆட்டு தலையை வைத்து ஆராய்ச்சி எடுத்தோம்ப்பா,
இன்றைக்கு தௌஹீத்வாதியுடைய குடும்பத்தில் இந்த கலாச்சாரம் உண்டா? நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படி ஒண்ணு இருந்தது என்று தெரியுமா? அடிச்சோடோடு அறுத்து எறிந்தோம் இந்த முட்டாள்தனத்தையும் மூட வளர்ச்சி வழக்கத்தையும். யார்த்தையும் இல்லையே, ஆராய்ச்சி எடுக்காத ஒரு திருமணம் எங்கேயுமே நடந்தது வரலாறு கிடையாது. இன்றைக்கும் ஏராளமான திருமணங்கள், ஏராளமான திருமணம். எங்க ஆராய்ச்சி இருக்கிறது? இருக்கா? வாழை மடை நட்டுவது இருக்கா? மாலை போடுவது இருக்கிறதா? மரியாதை செலுத்துவது இருக்கிறதா? மாப்பிளை வந்தால் மச்சின காலை கழுவ வேண்டும், மாப்பிளையுடைய காலை கழுவ வேண்டும். எங்க ஊர்ல அந்த பழக்கம் உண்டு. மாப்பிளை வருவார், புது மாப்பிளை பெண் வீட்டுக்கு வருகின்ற பொழுது அவர் முதல்ல வீட்டில் காலடி எடுத்து வைக்கின்ற பொழுது அவருடைய காலை செம்புல தண்ணியை கொண்டு வந்து மச்சின வந்து கழுவி விடணும். இன்னைக்கு இருக்கா? சுன்ன ஜமாத்தோட அது இல்லையப்பா, சுன்ன ஜமாத்தோட அது இல்லையே. எவ்வளவு கேடுகட்ட கலாச்சாரத்தில் மோசமான பின்னணியில நம்மளை வளர்த்து இருந்தாங்க ஆரம்பத்தில். இன்னைக்கு எல்லாத்தையும் தவிடுபடியாக ஆக்கி, மாப்பிள்ளை வந்தா வா உட்காரு, அதுல என்ன இருக்கு? மாமனார் வந்தா உட்காருங்க, அதுல என்ன இருக்கு? சாதாரணமாக மறுமுடி சாப்பாடு, அந்த சாப்பாடு, இந்த சாப்பாடு, திருமணத்தின் பேரால இவ்வளவு வந்துச்சா இல்லையா? எங்க ஊர்ல கல்யாணத்தை கல்யாணம் சொல்ல மாட்டாங்க. கல்யாணம் திருமணம் நடக்கிறது, கல்யாணம் இப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எங்க ஊர்ல திருமணத்துக்குனே ஒரு தனி பேர் உண்டு. என்ன பேர் தெரியுமா? தாலி கட்டுதல். கல்யாணம் முடிஞ்சா இதுக்கு எங்க ஊர்ல எங்க ஊர் பாஷையில தாலி கட்டியாச்சா, தாலி கட்டியாச்சா இப்படிதான் கேட்பாங்க. கல்யாணம் முடிஞ்சிருச்சா? தாலி கட்டியாச்சு. அந்த வீட்டுல அந்த பிள்ளைக்கு தாலி கட்டிட்டாங்கல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்யாணம் நடந்துருச்சுல. அந்த மாப்பிள்ளை ஒருத்தன் இருந்தானப்பா, ஒரு ஆம்பளை பையன், ஆனா அவனுக்கும் கல்யாணம், தாலி கட்டிட்டான், தாலி கட்டிட்டான். கல்யாணத்துக்கு பேரு தாலி கட்டுதல். அப்படித்தான் இருந்துச்சு. தாலி கட்டுதல் என்றால் திருமணம். திருமணம் முடிஞ்சிருச்சா அப்படிங்கக்கூடிய வழக்கெல்லாம் இப்பதான் வந்துச்சு. 20 ஆண்டுகளுக்கு முன்னால தாலி கட்டியாச்சா? திருமணம் என்றால் தாலி கட்டுவது எங்க உள்ள கலாச்சாரம். இன்னைக்கு அந்த தாலி எங்க இருக்கிறது? தாலி எங்கேயா இருக்கா? தௌஹீத்வாதிகள் இன்னைக்கும் ஏராளமான திருமணம் பண்றோமே, கழுத்துல தாலி தொங்குதா? யாருக்காவது இருக்கா? தாலி கருகமணிம்பாங்க, அது கருகிற மணி, அதாவது பெருகுமணி அப்படிம்பாங்க, கருகமணி. இப்ப அது எங்க? தாலியை கழட்டி கூட வைக்க மாட்டாங்க நம்முடைய தாய்மார்கள். ஏன்? மாப்பிள்ளை செத்தாத்தான் தாலியை வைக்கணும். கழுத்துல இருக்கக்கூடிய தாலியை கழட்டுவதாக இருந்தால் மாப்பிள்ளை சாகணும். யாருடைய கலாச்சாரம் உங்களுக்கு தெரியுதா? அந்த கலாச்சாரத்தை நம்முடைய தாய்மார்கள் அச்சு அசலாக பின்பற்றாங்க. இன்னைக்கு தாலியும் காணல, மாலையும் காணல. மாப்பிள்ளை இருந்தானா இல்லாம போனானா தாலியை கழட்டணும் அப்படிங்கக்கூடிய பேச்சே கிடையாது. திருமணத்துக்கு எப்படி தாலி கட்டுதல் அப்படின்னு ஒரு பழக்கம் இருந்ததோ, தலாக்குக்கு கூட தலாக்குன்னு சொல்ல மாட்டாங்க. தாலியை கழட்டியாச்சாம அப்படின்னா என்ன அர்த்தம்? தலாக்கு விட்டுட்டாலுமே, எங்க ஊர் பாசை தலாக்கு விட்டுட்டாலுமே, தலாக்கு வாங்கிட்டாங்களாமே, அது தாலியை கழட்டியாச்சு. தாலியை கழட்டியாச்சுன்னா மாப்பிள்ளை இல்ல, வெட்டி விட்டுட்டான் அப்படிம்பாங்க. எங்க நெல்லை மாவட்டத்தில் அது ஒரு பாசை இப்பவும் இருக்குது. பொண்டாட்டியை வெட்டி விட்டுட்டாம, அருவாளால வெட்டல, தாலியை வெட்டிட்டான்னு அர்த்தம். வெட்டிட்டான். அப்படின்னா இதெல்லாம் என்ன கலாச்சாரம்? நபி அவருடைய காலகட்டத்தில் இந்த தாலி உண்டா? மாலை போடக்கூடியது உண்டா? அன்னைக்கு அதுக்கு எதிர்த்து சில பேர் பேசினாங்க. மாலை ஏன் போட்டம் தெரியுமா? மாலை எதுக்கு போடுறது தெரியுமா? வேற கலாச்சாரத்துக்கு கிடையாது. நீ அத்தர் தேய்க்கிறீல, நீ அத்தர் பூசுறீங்களப்பா, நறுமணம் பூசுறீல, அதுக்குத்தான் மாலை. இப்படி எல்லாம் வாதங்கள் வச்சாங்க. நறுமணம் பூசுறதுக்கு தான் மாலையை நாங்க போடுறோம் அப்படின்னாங்க. யாரு? நம்முடைய சுன்ன ஜமாத் ஆலிம் சார். மாலையை விடுவதற்கு அங்க மனம் இல்லை. நாம குர்ஆன் ஹதீஸ் பேசுவோம். அவங்க எதை பேசுவாங்கன்னா உலகத்தில் உள்ள உதாரணங்களை சொல்லுவாங்க. உதாரணங்களை சொல்லி நறுமணம் பூசுறீங்கள அதுதான் மாலை அப்படிம்பாங்க. அப்பதான் அடுத்து கேட்டோம், நான் இன்னைக்கு நறுமணம் பூசுறேன், நீனும் ஒரு மாலையை போட்டு வா, டெய்லி மாலையை போடு. டெய்லி அத்திர தேய்க்கலப்பா, டெய்லி பவுடர் போடுது இல்ல,
டெய்லி நல்ல சோப்பை போட்டு நறுமணம் உள்ள சோப்பை போட்டு குளிக்கிறீங்களே, அப்ப ஒண்ணு செய். இன்னைக்கு வந்து நறுமண சோப்பு வேண்டாம், ரோஜாப்பூ மாலை எடுத்து நீ மேல தேய்ச்சிக்க. அத்தனை போட வேண்டாம், மல்லிகை பூ எடுத்து நீ மேலே போட்டுக்க. இதெல்லாம் அன்னைக்கு கேட்டோம். இந்த தலைமுறைக்கு அதெல்லாம் தெரியாது. சும்மா ஒண்ணு தௌஹீது வளரல, இந்த எழுச்சி சும்மாதான் ஒண்ணு வரல. இந்த சுன்ன ஜமாத்துக்காரங்க எல்லாத்துக்கும் ஆதாரம் வச்சான். தாலி எதுக்கு பாக்கட்டுதிய, ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் நடந்ததுன்னு அடையாளம் வேண்டாமா, அதுக்குதான் தாலி அப்படின்னாங்க. மறுப்பு. நம்ம இங்க இருந்து பதில் சொன்னோம். அப்படி என்றால் பெண்களுக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய அடையாளம் தாலி என்றால், அப்ப ஒரு மாப்பிளைக்கு ஆம்பளைக்கும் தாலி கட்டணும்ல, அவனுக்கும் ஏதாவது ஒண்ணு அடையாளம் வேணும்ல. இவன் பேசாம கல்யாணம் பண்ணிட்டு 4 பேர்த்த மறைச்சிட்டு இவன் பேசாம ஓட்டம் நடக்க கூடாதுல. ஒரு பொண்ணு திருமணம் முடித்ததற்கு அடையாளமாக தாலி கயிறு இருக்க வேண்டும் என்றால், ஒரு ஆணு திருமணம் முடித்ததற்கு அடையாளமாக எதையாவது ஒண்ணு கட்டு. அங்க தாலி என்றால் இவனுக்கு யார கயிறு மாதிரி ஏதாவது ஒண்ணு கெட்டப்பா. கிண்டல் அடிச்சோம். இன்னைக்கு வாதங்கள் வைத்தோம், பதில் இல்ல, ஒண்ணுமே பதில் இல்ல. வாழை மரம் மட்டும் ஏப்பா நட்டுதிய, அது கேட்டீங்கன்னா வாழையடி வாழையாக சந்ததிகள் பெறணும்ல. இது எல்லாம் மற்றவங்க சொன்ன வாதம் அல்ல, நம்முடைய சுன்ன ஜமாத் ஆலிம் சாக்கள் பேசிய வாதங்கள். வாழையடி வாழையாக வளரணும்ல, அதுக்கு தான் தோரணம் கட்டுகிறோம். அப்ப அது ஒரு நாள் கட்டினா போதுமா? கல்யாணத்துக்கு மட்டும் கட்டினா போதுமா? டெய்லி கட்டு. உன்னுடைய குடும்பம் விருச்சி அடைய வேண்டும் என்றால் டெய்லி கட்டப்பா. இதுக்கெல்லாம் பதில் இல்லை. ஆனா நம்ம தக்க ஆதாரத்தை சொல்லிக்கிட்டு தான் லாஜிக்கும் பேசுவோம். நம்ம காட்டின ஆதாரம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்தை தன்னுடைய வழிமுறையாக காட்டி தந்தார்கள். அந்த வழிமுறையில மாலை இல்லை, தாலி இல்லை, மேலதாளம் இல்லை, அதே போன்று ஆராத்தி எடுக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் இல்லை. இது எல்லாத்தையும் ஹதீஸ்ல இருந்து நிறுவி, அதனால இதை செய்யாதீங்க. நம்ம காட்டக்கூடிய ஒவ்வொன்றும் குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து காட்டணும். அவங்க காட்டக்கூடிய ஒவ்வொன்றும் வாய்க்கு வந்ததுதான் காட்டினாங்க. இப்படி காட்டும் போதுதான், நம்ம எகிரி அடிக்கும் போதுதான் இந்த ஏகத்துவம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துச்சு. அவங்களுடைய அடக்குமுறை ஒடுக்குமுறை அப்படியே இல்லாமல் ஆயிடுச்சு. இது மாதிரி நிறைய ஏகத்துவம் கண்ட அந்த எழுச்சி என்பது இதே போன்று ஏராளம். ஆனால் இது காணாது. நம்ம கண்ட எழுச்சி, இந்த தௌஹீது கண்ட எழுச்சி, இது முற்றும் போதுமா? இது மட்டும் போதுமா? இல்லை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த ஏகத்துவ எழுச்சி இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்தை ஆள வேண்டும். அதற்கு நம்ம போக வேண்டிய தூரம் ஏராளம். இன்னும் போகணும், இன்னும் போகணும். எவ்வளவு அடி வந்தாலும், எவ்வளவு உதை வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், நபி அவர்களும் இப்ராஹிம் நபியும் எப்படி துணிந்து நின்று இந்த ஏகத்துவத்தை பேசினார்களோ, தௌஹீத் கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு சேர்த்தார்களோ, அந்த நெஞ்சு உணர்த்தோடு, அந்த உறுதியோடு இந்த கொள்கைகளை அகிலம் முழுவதும் கொண்டு போவோம். லா யகாஃபுன லௌமத லாயிம். எவன் படித்தாலும், எவன் தூக்கினாலும், எவன் ஒடுக்குமுறை செய்தாலும், எவன் நம்மை கடுமையாக அடக்குமுறை செய்தாலும், எந்த அடக்குமுறைக்கும் பயப்பட மாட்டோம், அஞ்ச மாட்டோம். தௌஹீத் எழுச்சி என்பது இதோடு நிக்கல, போகணும். தர்கா வழிபாடு இன்னும் ஒளிந்து விடவில்லை. தாயத்து கட்டுகின்ற பழக்க வழக்கங்கள் இன்னும் முற்றுமாக ஒளிந்து விடவில்லை. வாழை மரம் நட்டுதல் இன்னும் முற்றுமாக ஒளிய விடவில்லை. அதே போன்று தாயத்து கட்டுவது அல்லது தோரணங்கள் கட்டுவது, மூட பழக்க வழக்கங்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தில் இன்னைக்கும் இருக்கத்தான் செய்கிறது, குறைந்து இருக்கிறது. அதனால நம்முடைய எழுச்சி, இந்த தௌஹீத் விவேகமான பேச்சு, விவேகமான கருத்து எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு செல்வோம். அதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.